ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, ஒரே ஒரு கர்த்தர் தான் என்று புதிய ஏற்பாடும் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுகிறது. அதன் அடிப்படையில் தான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8:6 நீங்கள் வாசிப்பீங்க, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. அப்போ புதிய ஏற்பாடு கர்த்தர் ஒருவரே என்று சொல்லுகிறது. பிதாவாகிய ஒரு தேவன் நமக்கு உண்டு, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு கர்த்தர், ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு என்று சொன்னார். அந்த பிதாவாகிய தேவன் வேறு யாரும் அல்ல, நமக்காக நம்ம ரட்சிக்கிறதற்கு ஒரு மனிதனாக வெளிப்பட்டார் அல்லவா, அந்த இயேசு கிறிஸ்து தான் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. புதிய ஏற்பாடு புத்தகமானது இப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மனிதனுடைய வரலாறு என்ன என்பதில் ஆரம்பமாகிறது.